ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் எல்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இதை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கேம் வச்சுப்போம். அந்த கேமில் வந்து 2 பேர் 2 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போது அஸ்வின் ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து விஜய் ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக வந்து 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அஸ்வின் ஸ்கோர் வந்து 10, விஜய் ஸ்கோர் வந்து 5. இப்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன சுச்சுவேஷன்னா, இப்போ வந்து அஸ்வின் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அஸ்வின் வந்து அதிகமாக ஸ்கோர் எடுத்திருந்தானா என்ன பிரிண்ட் ஆகணும்னா அஸ்வின் won the match அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இதே வந்து விஜய் அதிகமாக ஸ்கோர் எடுத்திருந்தாங்கன்னா விஜய் won the match அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து இதை நான் சொல்கிறது வந்து நம்ம வந்து இப்படி போயிட்டு பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி ஒரு வாட்டி வந்து இப்போ அஸ்வின் அதிகமான ஸ்கோர்னா இப்படி போயிட்டு நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடாது. அஸ்வின் won the match இப்படி நான் போயிட்டு பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி பிரிண்ட் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். பட் எனக்கு எப்படி ஆகும்னா, இப்போ நான் இதில் வந்து ஸ்கோர் மாற்றிட்டேன், இப்போ 4 பண்ணிட்டேன். பட் இப்போ நான் ப்ளே போடுறேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து விஜய்னு சொல்லிட்டு மாறி இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இஃப், ஓகேவா, இஃப் அஸ்வின் ஸ்கோர், ஓகேவா, இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோர் இப்படி வச்சுட்டு இங்கே வந்து 4 ஸ்பேஸ் வரணும். 1 2 3 4. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோர் இதை பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? அதாவது இது ட்ரூவாக இருந்தால் மட்டுமே இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதாவது இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோர் ட்ரூவா ஃபால்ஸா? அஸ்வின் ஸ்கோர் வந்து 10 இல்லையா? இவங்க நான் இப்படி காட்டுறேன். அஸ்வின் ஸ்கோர் வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து விஜய் ஸ்கோர் வந்து 5. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ? எஸ், கரெக்டு. ட்ரூவா? ஸோ ட்ரூங்கிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? இது வந்து ட்ரூ ஆகும். இது ட்ரூவாக இருந்துச்சுனால் இங்கே கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணும். இந்த இஃப்ங்கிறது இந்த வேர்டு என்ன பண்ணணும்னா, இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோர் பிரிண்ட் திஸ், அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க, பிரிண்ட் ஆகுதா? இப்போ நான் சப்போஸ் இங்கே போயிட்டு நான் வந்து 4 அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து சிம்பிளாக 4 ஆகிடும் இல்லையா? அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோரான்னு பார்ப்போம். 4 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ? இல்லை, 5 தானே பெருசு. அப்போ இது ஃபால்ஸ் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஒன்றுமே வராது, பிளாங்காக வரும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம பண்ணிட்டோம். அதாவது அஸ்வினோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அஸ்வின் won the matchன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன்று பண்ணோம். அதாவது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம விஜய் won the match அப்படின்னு பண்ணோம். அதாவது சப்போஸ் வந்து இந்த மாதிரி வந்து இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா அஸ்வின் won the match பதிலாக விஜய் won the matchன்னு வரணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே, ஓகேவா, கீழே பண்ணிட்டு எல்ஸ், ஓகேவா, எல்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். அப்புறம் 4 ஸ்பேசஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 ஸ்பேசஸ் விட்டுட்டு இங்கே போயிட்டு நான் பிரிண்ட், இதில் வந்து விஜய் won the match அப்படின்னு நான் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஃப்ங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோராக பார்ப்போம். அஸ்வின் ஸ்கோர் வந்து 4, விஜய் ஸ்கோர் வந்து 5. ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ? இல்லை, ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா, இங்கே கீழே இருக்கிற கோட் ரன்னே ஆகாது. ஓகேவா? ஒன்ஸ் இங்கே இருக்கிறது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற கோடு ரன் ஆகாது. இங்கே வந்து நீங்கள் 10 லைனில் கூட கோட் எழுதிக்கலாம் இப்படி. ஸோ இப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து 1 லைன் கோட் மட்டும் தான் எழுத முடியல கிடையாது, 10 லைன் கோடு கூட எழுதிக்கலாம். பட் என்னன்னா இங்கே இருக்கிற எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது. நம்ம முக்கியம் என்னன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து 4 ஸ்பேசஸ் விட்டுருக்கணும். அப்போ தான் வந்து பைத்தானுக்கு தெரியும் இஃப்க்குள்ளே தான் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி எல்ஸ்லேயும் நான் 4 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து எல்ஸுக்குள்ளே தான் இது எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோரா, இல்லை இது ஃபால்ஸ். ஸோ இது ஒன்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த எல்ஸில் இருக்கிறத போய் ரன் பண்ணும். உள்ளே வந்து என்ன வேணா இருக்கலாம், உள்ளே வந்து இந்த மாதிரி 10 லைன் கூட இருக்கலாம். ஓகேவா? எத்தனை லைன் வேணா இருக்கலாம். எல்ஸ் ஒன்ஸ் வந்து இங்கே இருக்கிறது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறத போய் ரன் பண்ணணும். சப்போஸ் இது ட்ரூனா இங்கே இருக்கிறது ரன்னே பண்ணாது, இங்கே இருக்கிறதோட முடிச்சிடும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, விஜய் won the match அப்படின்னு வருது. இப்போ நான் சப்போஸ் போயிட்டு ஸ்கோரை ஏற்றுறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், 6ன்னு ஏற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து 6 ஆயிரும் இல்லையா? ஸோ இஃப் 6 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ, எஸ். ஸோ 6 வந்து 5ஓட பெருசு இல்லையா? ஸோ அஸ்வின் ஸ்கோர் தான் அதிகம். அப்படிங்கிறனால இப்போ அஸ்வின் ஸ்கோர் உள்ளே இருக்கிறது மட்டும் தான் ரன் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அஸ்வின் won the match. இந்த விஜய்ங்கிறது வரவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ட்ரூ அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னா இது மட்டும்தான் ரன் ஆகும், இதோட முடிஞ்சிடும். எல்ஸை வந்து கண்டுக்காது, அதை அப்படியே மறந்துடும். ஓகேவா? நான் இது வந்து ஒரே லைன் ஆக்கிறேன், ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறது வந்து கண்டுக்காது. ஒன்ஸ் வந்து இது ட்ரூ அப்படின்னா இங்கேயோட ஸ்டாப் ஆயிடும், எல்ஸுங்கிறதுக்கு வரவே வராது. ஓகேவா? சப்போஸ் இது ஃபால்ஸ் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த பேசிக்கான ஒரு ஃபார்மெட்டை நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் சப்போஸ் 2 பேரும் ஒரே ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரே ஸ்கோர் எடுத்துக்கனா விஜய் won the matchன்னு வருது. பட் அப்படி வரக்கூடாது, அது தப்பு இல்லையா? ஒரே ஸ்கோர்னா அது ட்ரா மேட்ச். ஸோ அப்போ வந்து ட்ரான்னு வரணும், பட் ட்ராங்கிறது வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன் பாருங்க. சிம்பிளாக எல் இஃப். ஓகேவா? அதே மாதிரி பண்ணிட்டு பிரிண்ட். ஸோ மேட்ச் இஸ் ட்ரா, இல்லைனா ட்ரா மேட்ச்னு போட்டுக்கலாம், சிம்பிளாக இருக்கும். ஸோ ட்ரா மேட்ச். ஓகேவா? ஸோ எல்ஸ் இஃப்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும். நீங்கள் வந்து எல்ஸ் மாதிரி அப்படியே போட முடியாது. ஓகேவா? எல்ஸ் இஃப்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்வின் ஸ்கோர் ஈக்குவல் டு விஜய் ஸ்கோர். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. ட்ரா மேட்ச் அப்படின்னு வருது. ஸோ இந்த எல் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் இஃப் இது வந்து ட்ரூவாக இருந்தால் இது ரன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி எல்ஸ் இஃப் இது வந்து இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற எந்த கோடையும் கண்டுக்காது. ஓகேவா? சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுனால் இந்த இடம் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கேயோட ஸ்டாப் ஆயிடும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கீழே வரும். எல்ஸ் இஃப் பார்க்கும். எல்ஸ் இஃப் நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சதில் உங்களுக்கு புரியும். எல்ஸ் இஃப் அஸ்வின் ஸ்கோர் ஈக்குவல் டு விஜய் ஸ்கோர் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம வந்து இங்கே வந்து ஈக்குவல் டு விஜய் ஸ்கோர்னு வச்சிருக்கலாம். பட் ஏன் இப்படி வைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து கோடிங்கில் ஈக்குவல் டுன்னு பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் 2 ஈக்குவல் டு போடுவாங்க. ஸோ 2 ஈக்குவல் டு போடுறதுக்கு என்ன மீனிங்னா இதுவும் 5 இதுவும் 5 அப்படின்னு அர்த்தம். 5 கூட கிடையாது, ரெண்டுமே ஒரே நம்பரா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூவான்னு செக் பண்ணணும். அது நம்பராக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாக கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்து என்ன பண்ணோம், இந்த 2 வேல்யூவும் சேமான்னு பார்க்கும். ஸோ எல்ஸ் இஃப் இந்த 2 வேல்யூவும் சேமா அப்படின்னு பார்க்கும். ட்ரூ இல்லையா? இப்போ வந்து ரெண்டுமே சேம். ஸோ ட்ரூங்கிறனால இதை ரன் பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் 4ன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? 4ன்னு மாற்றிட்டேன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோரா, இல்லை இது வந்து அஸ்வின் ஸ்கோர் வந்து 4 இப்போ. ஸோ 4 வந்து கிரேட்டர் தென் 5ஆ, இல்லை ஃபால்ஸ். இது ஃபால்ஸுங்கிறதுனால என்ன ஆகும், இதை விட்டுரும். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் இஃப்க்கு வரும். எல்ஸ் இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு விஜய் ஸ்கோரா, இல்லை அஸ்வின் ஸ்கோரும் விஜய் ஸ்கோரும் ஒரே வேல்யூ கிடையாது, ஈக்குவல் டு இல்லை. ஸோ இந்த கோடை கண்டுக்காது. நெக்ஸ்ட் எல்ஸுக்கு போயிட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். எல்ஸில் நீங்கள் வந்து எதுவுமே செக்லாம் பண்ணாது. சப்போஸ் இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆயிடும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட பைத்தான் கோடை வந்து அந்த
ப்ராசஸை வந்து கொஞ்சம் ப்ரில்லியன்ட் ஆகும், யோசிக்க வைக்கும் பைத்தானை. ஓகேவா? ஸோ செக் பண்ணி யோசிக்க வைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ புரியாட்டி நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். உங்களுக்கு வந்து இதுக்கு பேசிக்ஸ் கிரேட்டர் தென் லெஸர் தென் சிம்பிள் தெரிஞ்சாலே உங்களுக்கு சிம்பிளாக புரியும் இது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணோம், இஃப் செக் பண்ணோம். ஸோ இஃப் அஸ்வின் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் விஜய் ஸ்கோரான்னு பார்ப்போம். இப்போ வந்து அஸ்வின் ஸ்கோர் வந்து 4 இல்லையா? ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் 5ஆ? இல்லை, 4 வந்து 5 விட கம்மி. அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து ஃபால்ஸ் ஆகும், இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த இடம் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற கோடை கண்டுக்காது. நீங்கள் இங்கே வந்து எத்தனை லைன் வேணால் கோடு எழுதிக்கலாம் இப்படி. ஓகேவா? பட் ஏன்னா 4 ஸ்பேஸ் விடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை கோடனா எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஃபால்ஸாக இருக்கிறதுனால இது அப்படியே விட்டுரும், கண்டுக்காம நெக்ஸ்ட் இதுக்கு வரும். எல்ஸ் இஃப் பார்க்கும். எல்ஸ் இஃப் அஸ்வின் ஸ்கோர் ஈக்குவல் டு விஜய் ஸ்கோரா? இல்லை. இப்போ செக் பண்ணோம், பார்த்தா ஈக்குவல் டு பார்த்தா 4 = 5 ரெண்டுமே சேமா? இல்லை, வேற வேல்யூ இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவும் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், இந்த கோடை வந்து அப்படியே விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த கோடை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்ஸை போய் ரன் பண்ணுவோம். எல்ஸில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன வேல்யூ இருந்தாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதே வந்து சப்போஸ் வந்து இது ட்ரூவாக இருக்க வச்சுப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இஃப் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரூன்னு வச்சுப்போம். இப்போ இது ட்ரூனா என்ன ஆகும், இந்த லைனோட ஸ்டாப் ஆயிரும், இந்த லைனோட ஸ்டாப் ஆயிரும். கீழே இருக்கிற இது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, இது வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஃபுல் டோட்டலாக அழிஞ்சிடும். ஸோ இந்த இருக்கிற மேலே இருக்கிற இந்த கோடு மட்டும் ரன் ஆகும் சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? சப்போஸ் வந்து இது ஃபால்ஸாக இருந்துட்டு இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த கோடோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இங்கே இருக்கிற கோடை வந்து கண்டுக்காது. ஓகேவா? சப்போஸ் இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரன் பண்ணும். இது வந்து என்னவா வேணா இருக்கலாம். இங்கே வந்து எதுவுமே செக் பண்ணாது. ஃபால்ஸ்னா ரெண்டுமே ஃபால்ஸா? ஓகே, இது ரன் பண்ணிடும். நம்ம வந்து இது செப்பரேட், நம்ம வந்து இதை டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக புரியும். ஓகேவா? நம்ம வந்து வைல் லூப் அப்படிங்கன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ லூப்ஸ் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும் இல்லையா? இப்போ நான் இதை 10 வாட்டி பண்ணேன்னா நான் இப்படி போடுவேன். இந்த மாதிரி வந்து 10 வாட்டி போட்டால் தான் எனக்கு வந்து 10 வாட்டி பிரிண்ட் ஆகும். பட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி கான்சிடர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களோட கோடு வந்து ஒரே விஷயத்த மறுபடியும் வந்து பெருசாக, உங்கள் கோடு வந்து பெருசாக இருக்க அது வந்து ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களோட கோடு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வேறு யாராச்சும் உங்கள் கோடை பார்த்தா படிக்கிறது கஷ்டம். ஃபியூச்சரில் நீங்களே ஏதாவது மேக் சேஞ்சஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் தான் சொல்யூஷனாக என்ன பண்ணியிருக்காங்க, லூப்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லூப்ஸுங்கிறது என்ன பண்ணணும்னா, ஒரே விஷயத்தையே திரும்பி பண்ணணும். ஓகேவா? வேற எதுவுமே பண்ணாது. ஸோ ஒரே பிரிண்ட் கமாண்டையே மறுபடியும் ஒரு 10 வாட்டி ரன் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கு லிமிட்லாம் செட் பண்ணலாம். 10 வாட்டி ரன் ஆகு, 20 வாட்டி ரன் ஆகு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம்னா, இந்த பிரிண்ட் கமாண்டையே ஒரு 20 வாட்டி ரன் பண்ணிச்சுன்னா நமக்கு 20 வாட்டி சம்திங்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அஸ்வின் இல்லை ஐன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சிம்பிளாக I = 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது வேரியபிளோட நேம் தான், நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் இங்கே போட்டோம்ல, இங்கே ஒரு கண்டிஷன் போட்டோம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, அஸ்வின் ஸ்கோர் இஸ் லெஸர் தென் இல்லை கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டுட்டு விஜய் ஸ்கோர்னு போட்டோம். அதே மாதிரி தான் வந்து வைல்லையும் போடணும். சிம்பிளாக வைல். ஓகேவா? வைல் நான் வந்து இங்கே ஐன்னு போடுறேன். பிகாஸ் நம்ம ஐ தான் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் வந்து அஸ்வின் ஸ்கோர்னு பண்ணோம், விஜய் ஸ்கோர்னு பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஐன்னு பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் நேம். இப்போது I <10 அப்படின்னு பண்ணுறேன். இப்போது இது அப்படியே இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். பிரிண்ட் ஐ, நீங்கள் வந்து பிரிண்ட் இல்லைனா எதாவது சம்திங் கொடுக்கலாம். பட் நான் ஐன்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைல் I is lesser than 10னா ஐவோட வேல்யூ வந்து இப்போ 1ங்கிறதுனால
இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். ஸோ கீழே இருக்க எல்லாமே ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் கீழே இருக்கிறது ரன் ஆகும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே ஆகாது இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம இப்படியே ரன் பண்ணோம்னா இது என்ன ஆகும், இன்ஃபினிட் லூப்ஸ் ஆயிரும். பிகாஸ் வந்து ஐயோட வேல்யூ வந்து எப்பவுமே ஒன்னா தான் இருக்க போகுது. ஸோ என்ன நடக்கும், இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ மறுபடியும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நிற்கவே நிற்காது. பிகாஸ் ஐயோட வேல்யூ எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா சம்டைம்ஸ் சிஸ்டம் ஹேங் ஆகி உங்களுக்கு லோஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா 1 சொல்லிட்டு உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு பேசிக் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஹேங் ஆகி ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வைல் ஐயோட வேல்யூ 1, ஐ இஸ் லெஸர் தென் 10னா எஸ். ஸோ ஐ 1 வந்து லெஸர் தென் 10. ஸோ இந்த பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணோம். ஸோ நம்ம லிமிட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இதில் வந்து ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1, ஐ ப்ளஸ் 1 இப்படி நம்ம பண்ணோம்னா இப்போ பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கமெண்ட் நடக்கும். ஓகேவா. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைல் ஐ இஸ் லெஸர் தென் 10. இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1 இல்லையா. ஸோ 1ங்கிறதுனால இது வந்து ட்ரூ ஆகும் இல்லையா. இது வந்து ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூ ஆகிறதுனால ஐயை வந்து பிரிண்ட் பண்ணும், 1ங்கிறத பிரிண்ட் பண்ணும். பண்ணிட்டு ரெண்டாவது லைனில் என்ன இருக்கு, ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1. நம்ம வந்து மறுபடியும் டிக்ளேர் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல, மறுபடியும் டிக்ளேர் தான் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஐ ஈக்குவல் டு நம்ம 2ன்னு கூட கொடுக்கலாம். பட் நம்ம ஐ ப்ளஸ் 1 கொடுக்கறதுனால என்ன ஆகும், இங்கே வந்து 1 இருக்கும். 1 + 1 ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ 2ங்கிறதுனால என்ன ஆகும், மறுபடியும் மேலே போகும். மேலே போயிட்டு ஐயோட வேல்யூ இப்போ என்ன 2ஆக இருக்கும் இல்லையா. 2 இஸ் லெஸர் தென் 10னா எஸ், லெஸர் தென் 10 தான் இல்லையா. ஸோ இது வந்து ட்ரூ ஆகும். ஸோ மறுபடியும் ட்ரூ ஆகிறதுனால மறுபடியும் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணோம். இந்த வாட்டி ஐயோட வேல்யூ என்ன 2ஆக இருக்கும் இல்லையா. 2ஆக இருக்கனால இங்கே வந்து ஐயோட வேல்யூ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிறனால இது வந்து இப்போ 2ஆக இருக்கும். 2 + 1 ஈக்குவல்ஸ் டு 3 இல்லையா. ஸோ 3ங்கிற போது மறுபடியும் இங்கே மேலே வரும். மறுபடியும் வந்து பார்க்கும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும். ஸோ 3 இஸ் லெஸர் தென் 10னா எஸ், 3 வந்து 10 விட கம்மியானது தான். ஸோ ட்ரூங்கிறனால மறுபடியும் பிரிண்ட் கமாண்ட் ரன் பண்ணும். இப்போ இது வந்து 3ஆக இருக்கனால 3 ரன் ஆகும். ஓகேவா. மறுபடியும் என்ன ஆகும், ஐ ஈக்குவல் டு இப்போ வந்து இங்கே வந்து 3 இல்லையா. 3 + 1 ஈக்குவல்ஸ் டு 4. ஸோ இப்படியே நடக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 9க்கு வரும். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக 9க்கு வந்த அப்புறம் என்ன ஆகும், இங்கே வந்து 9 இஸ் லெஸர் தென் 10னா எஸ் ட்ரூ இல்லையா. ஸோ 9ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ இப்போ 9 இல்லையா. 9 + 1 10 இல்லையா. 10. ஸோ 10ன்னு வாங்கினால இப்போது 10 இஸ் லெஸர் தென் 10னா இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 10 வந்து 10 விட வந்து லெஸர் கிடையாது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால இந்த வைல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் ரன் ஆகும். இது வந்து ஃபால்ஸ்னா அவ்வளோதான், டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டு கீழே ஏதாச்சும் ஒரு கோட் இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக 9 வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பிகாஸ் 10ன்னு சொல்லிட்டு போகும்போது இது வந்து 10 இஸ் லெஸர் தென் 10ஆக பார்க்கும்போது ஃபால்ஸ் வந்துடுது. ஸோ ஃபால்ஸ் வரனால ரன் ஆகலை. ஓகேவா. ஸோ இதான் நடக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு ஒரு சிம்பிள் போடலாம். இந்த ஈக்குவல்ஸ் டூங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்ப்போம். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து 10 ஆகுமா, இது வந்து 10 ஆகும். ஸோ 10 ஆகும்போது இது வந்து இங்கே வரும். ஸோ ஐ வந்து 10. ஸோ 10 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் வருது இல்லையா, ஈக்குவல் டு வருது. ஸோ 10 ஈக்குவல் டு 10னா எஸ் ட்ரூங்கிறதுனால என்ன ஆகும், பிரிண்ட் ஐ 10 வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 10 பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே கீழே வந்துட்டு 10 + 1 ஈக்குவல்ஸ் டு 11 இல்லையா. ஸோ 11ன்னு சொல்லிட்டு மேலே வரும்போது 11 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா இல்லை, இது வந்து ஃபால்ஸுங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோமா. பார்த்தீங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10
10ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் வைல் லூப். இதை நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு பேசிக் லூப்போட கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கோடு வந்து மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்காது. ரொம்ப நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து ஃபார் லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போது என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது. ஓகேவா? ஹீரோஸ் இது உள்ள வந்து ஒரு லிஸ்ட்டு நார்மலாக நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். அயன்மேன் இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக நம்ம லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ பேட்மேன் அதே மாதிரி சூப்பர்மேன். இல்லை நீங்கள் 2 டபுள் கோட்ஸும் போடலாம், இல்லை நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் போடலாம். 2 எல்லாமே ஒன்று தான். பட் நான் இப்போது டபுள் கோட்ஸே போட்டுக்கிறேன், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதை எப்படி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுவோம்? பிரிண்ட் ஹீரோஸ், அப்புறம் அதோட வேல்யூ இல்லையா? 0னா 0, 1னா 1, 2னா 2, அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த வைல் லூப்பை நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணனா எனக்கு வந்து ஹீரோ அயன்மேன் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போது ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ நான் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 1, 2 அப்படி சொல்லி நான் பண்ணுவேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்படின்னா நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணால் ஒரே கோடே மறுபடியும் ரன் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போது வைல். ஓகேவா? இப்போ இதில் வந்து 3 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வைல் ஐ இஸ், முதல்ல ஐயோட வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ ஐ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் வந்து இது 0 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ இஸ் லெஸர் தென் 3 ஏதாச்சும் ஒன்று பண்ணேன். அதில் வந்து பிரிண்ட் என்ன பண்ணலாம்? ஹீரோஸ். இது உள்ள வந்து நம்ம ஐங்கிற வேல்யூவை போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேசிக் கமாண்ட் வந்து சிம்பிளாக என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ என்ன பார்க்கும்? 0. ஸோ 0ங்கிறதுனால 0 வந்து 3யோட கம்மியா? எஸ், 0 வந்து 3யோட கம்மி, ட்ரூ இல்லையா? ஸோ பிரிண்ட் ஹீரோஸ் 0னா எது பிரிண்ட் ஆகும்? அயன்மேன் பிரிண்ட் ஆகும். ஸோ அதோட ஸ்டாப் ஆகிக்கும். நம்ம என்ன பண்ணோம் அதுக்கப்புறமா? இங்கே வந்து ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 இப்படி பண்ணோம். இப்படி நம்ம பண்ணோம்னா இப்போ என்ன நடக்கும்? சிம்பிளாக வந்து 0 அயன்மேன் பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகிட்டு இங்கே வரும். ஸோ 0 + 1 = 1 இல்லையா? ஸோ மேலே போகும். மேலே இப்போ 1 வந்து லெஸர் தென் 3யா? எஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஹீரோ ஐ இடத்துல வந்து 1 இருக்கும். ஸோ 1 இருக்கும். ஸோ 1ங்கிறதுனால பேட்மேன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படியே வந்து இங்கே வந்து 1 + 1 = 2 இல்லையா? ஸோ 2க்கு வரும். ஸோ 2 இஸ் லெஸர் தென் 3யா? யா, ட்ரூ தான் இல்லையா? ட்ரூங்கிறதுனால இங்கே வந்து இப்போ வந்து 2 வரும். ஸோ 2 வரனால சூப்பர்மேன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 2 + 1 = 3 இல்லையா? ஸோ 3 இஸ் லெஸர் தென் 3யா? இல்லை, ஃபால்ஸ். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட ஸ்டாப் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ அயன்மேன், பேட்மேன், சூப்பர்மேன். ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் இப்போ நம்ம இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இன்னொரு கேரக்டரை போடுறேன். ஓகேவா? என்ன போடலாம்? இது இன்னொரு கேரக்டர் நான் போடுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட் வந்து 3ன்னு வச்சுருக்கனால அந்த லிமிட் வந்து அதுக்கு மேலே பிரிண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷனுக்காக தான் நம்ம வந்து ஃபார் லூப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப்ஸும் கிட்டத்தட்ட வந்து வைல் லூப்பில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதே விஷயத்த ஃபார் லூப்லையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம எப்படி இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் லூப்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஃபார் ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்க. ஃபார் ஹீரோ இன் ஹீரோஸ், சாரி, பிரிண்ட் ஹீரோ. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபார் ஹீரோ. ஓகேவா? ஸோ ஃபார் ஹீரோ இன் ஹீரோஸ். ஸோ ஃபார் ஒரு ஹீரோ. ஸோ ஃபார் ஈச் ஹீரோ, அதாவது ஃபார் ஈச் ஹீரோனா இது ஒரு ஹீரோ, இது ஒரு ஹீரோ, இது ஒரு ஹீரோ இல்லையா? ஸோ
ஃபார் ஈச் ஹீரோ இன் ஹீரோஸ். ஸோ இன் ஹீரோஸ்னா எது, இதுதானே. ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ ஃபார் ஈச் ஹீரோ இன் ஹீரோஸ் பிரிண்ட் ஹீரோ. ஸோ என்ன நடக்கும், இந்த ஹீரோஸ் உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஸோ ஃபார் ஈச் ஹீரோ இன் ஹீரோஸ் பிரிண்ட் ஹீரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஹீரோ பிரிண்ட் ஆகும். ஸோ ஹீரோனா அயன்மேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் ஆகும். இதுக்கு நம்ம வந்து லிமிட்டே கிடையாது. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இப்படி வச்சுக்கலாம், அதாவது ஏ ஈக்குவல் டு நம்பர்ஸ் வச்சுக்கலாம், 1 2 3 4 5 இப்படி வச்சுப்போம். ஓகேவா. ஸோ இல்லை நம்பர்ஸ்னு வச்சுப்போம், இப்படி வச்சுக்கோம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ் பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படி கொடுத்தோன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் ஈச் நம்பர், நம்ம இங்கே வந்து ஈச்ன்னு நம்ம எழுதலை, பட் படிக்கும்போது நம்ம அதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ். ஸோ ஈச் நம்பர்னா இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ இப்படி இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ், நம்பர்ஸ்ங்கிறது இது இல்லையா. ஸோ ஃபார் ஈச் நம்பர் இன் நம்பர்ஸ் பிரிண்ட் நம்பர். ஓகேவா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 1க்கு நடக்கும், 1 வந்து எடுத்துக்கும், இங்கே 1 ஆயிக்கும். ஸோ பிரிண்ட் வந்து 1 பண்ணணும். அதே மாதிரி 2, ஸோ 2 வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி 3 வந்து பிரிண்ட் பண்ணும். 4 வந்து பிரிண்ட் பண்ணணும். இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் அதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபார் லூப் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இல்லை நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் வந்து அதை ப்ராக்டிக்கலாக அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து சரியாக புரியாது. நம்ம வந்து ஃபியூச்சரில் தான் இன்னும் நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கிட்டப்ப நீங்கள் நிறையா ப்ராக்டிக்கலாக பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேக்கிங்க்கு ப்ராக்டிக்கலாக எழுதுவீங்க, இல்லைனா வெப் டெவலப்மெண்ட் போனீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் பைத்தான் எழுதுவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பைத்தான் இல்லை ஃபார் லூப் வைல் லூப் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரியும் ஏன்னா அப்போ ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா. பைத்தானில் நீங்கள் என்னென்ன பேசிக்கான விஷயங்கள், என்னென்ன இம்பார்ட்டண்டான அட்வான்ஸான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கற்று முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் உங்களுக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அது உள்ளே வந்து நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது ஹேக்கிங்க்குன்னு தனியாக பைத்தான் இருக்குது, வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக பைத்தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சனால நீங்கள் இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் வேணால் நீங்கள் போயிட்டு அதை ஆன்லைனில் ஈஸியாக சர்ச் பண்ணி கற்றுக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பைத்தான் ஃபுல்லாக கற்று முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போயிட்டு பைத்தான் ஃபார் ஹேக்கிங்கோ இல்லை உங்களுக்கு பைத்தான் ஃபார் மிஷின் லேர்னிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா. ஸோ பைத்தான் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பைத்தான் பற்றி நிறைய எல்லாமே தெரிஞ்சனால இனிமேல் நீங்கள் போயிட்டு பைத்தான் பார்த்து ஹேக்கிங்கோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை மிஷின் லேர்னிங்கோ எதை கற்றுக்கிட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பைத்தான் ஃபார் ஹேக்கிங் கற்றுக்கலாம், இல்லை பைத்தான் ஃபார் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட் மேக் பண்ணுறது கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கூகுள் அசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து பைத்தானில் தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லைன்னா ஹேக்கிங்கில் வந்து பைத்தானுக்கு ஓனாக நீங்கள் டூல்ஸ் எழுதலாம். ஸோ உங்களோட டிசிஷன் தான் நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப்புக்கு போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாலே நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயமும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேவா.